Hi friends, welcome to RamAnis Atrocities. Krishna Jeyandhi வரப்போகுது. அப்போ கிருஷ்ணருக்கு பிடிச்சது எதுவும் செய்ய வேணாமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச சீடை, இனிப்பு சீடை, தட்டை இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உப்பு சீடை பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் உளுந்து பொடி. உளுந்தை வந்து வீட்டிலே ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு நான் 1/2 ஸ்பூன் பொடியாக அதை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் தான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து வெதுன்னு தண்ணி, அதை கை பொறுக்கிற சூட்டுக்கு சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சீடை பொரிக்கிறதுக்கு உருண்டை திரட்டி எடுத்துக்கலாம். உருண்டை திரட்டும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. இப்போ அந்த மாவெல்லாம் சீடை திரட்டி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழுத்தி வந்து உருண்டை திரட்டாதீங்க. அப்படி திரட்டினீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நீங்கள் திரட்டி வச்சுருக்க சீடைகள் எல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சீடையை திரட்டும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. கண்டிப்பாக எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்போ வெடிக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, வெடிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சீடை வந்து வெடிக்காமல் வரும். இல்லைன்னா எண்ணெயிலே ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் மேலே எல்லாம் பட்டுரும். அதனால் வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க. சீடை பொரிச்சு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் கருகிடும், வெளியில் கலர் மாதிரி கருகிடும், நடுவில் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்து வரும். நமக்கு சீடையை எண்ணெயில் சேர்த்ததுமே கிளறி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும். இப்போது எல்லா பக்கமுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சீடையை எடுக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்போ சீடையை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். எப்படி வெடிக்காமல் பர்ஃபெக்டான சீடையை நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்களா? சீடை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஐயோ சீடை செஞ்சோம்னா வெடிக்குமே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். இனிமேல் நம்ம அந்த பயமே இல்லாமல் சீடை செய்யலாம். இப்போ பாருங்களேன், எவ்வளோ சூப்பரான உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சுன்னு. அடுத்து இனிப்பு சீடை பார்க்கலாம். ரெண்டாவதாக இனிப்பு சீடை பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் உளுந்து மாவு, 1/2 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் பட்டர் அல்லது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்குவோம். இப்போது எல்லாத்தையுமே ஓரளவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது கருப்பட்டி பாகு நான் முன்னாடியே காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து எல்லாத்தையும் பிணைஞ்சு விட்டுக்கலாம். சில கருப்பட்டிங்களில் தூசி இருக்கும். அதனால் நான் முன்னாடியே கருப்பட்டியை வந்து
கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எந்த ரேஷியோவில் கருப்பட்டி எடுத்திருக்கேன்னா 1 கப் பச்சரிசி மாவுனா 1/2 கப் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு லைட்டாக இனிப்பு இருந்தால் போதுன்றதுனால 1/2 கப் எடுத்துக்கேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைன்னா 3/4 கப் கருப்பட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக திரட்டி எடுத்துக்குவோம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமலே உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் வெடிக்கும். நல்லா உருட்டை திரட்டி வச்சுட்டோம். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். சீடைகளை பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு இனிப்பு சீடைங்களை ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து பக்கத்துலேயே போடுங்க. சீடைகளை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டி விட்டு கிளறிடாதீங்க. ஏன்னா உப்பு சீடை அளவுக்கு இந்த சீடை வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அதனால் உடனே நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கரண்டி போட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. ஏன்னா மீடியம்லேயோ இல்லை ஹைலேயோ வச்சிங்கன்னா கறிகூடும், நடுவில் வேகாது. பாருங்களேன், சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரட்டி பரட்டி விட்டு கரெக்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். என்னடா சீடையில் வெடிப்பு இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம டைட்டாக திரட்டி இருந்தோம்னா இந்த வெடிப்பு வந்திருக்காது, ஆனால் எண்ணெயில் கண்டிப்பாக வெடிச்சிருக்கும். நம்ம சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்து பொரித்து எடுக்க போய் சூப்பரான இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்து தட்டை பார்க்கலாம். இப்போது தட்டை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாயை வந்து 1-2 இடித்து அதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து மாவு, 1 ஸ்பூன் பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு நார்மல் வாட்ரு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இன்னும் நம்ம தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பிசைஞ்சுருக்கணும். நான் அப்போ மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இப்போ தட்டைகளை தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போது தட்டைகளை தட்டிக்கலாம். நம்ம உருண்டை திரட்டி வச்சுருக்கோம்ல, அதை இந்த கவரில் வச்சுட்டு மேலே வந்து டிஃபன் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதோ கிண்ணமாக வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா அது ஒன்று போல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தட்டைகளை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். எண்ணெய் வந்து நார்மலான ஹீட் இருக்கும்போதே நம்ம தட்டைகளை உள்ளே போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா போட்டதுமே கருகிடும், நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தட்டைகளை தட்டுறதுக்கு நான் நார்மல் பாலித்தீன் கவர் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் பால் கவரு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயில் கவரோ ஏதோ ஒரு கவரை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கைட்டியே தட்டி போட்டுருவீங்கன்னா கையில் 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் தட்டைகளை ஒன்று போல் தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காட்டன் துணி இருந்துச்சுன்னா தட்டைகளை தட்டுறதுக்கு அந்த துணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு நாம் பொரிச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ தட்டைகளை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தட்டை கிறிஸ்பாக இருக்கா இல்லையா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா?
சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சா? மொறுமொறுன்னு. சூப்பரான மொறுமொறுன்னு காரசாரமான தட்டை ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச உப்பு சீடை, இனிப்பு சீடை, தட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை, எனக்கும் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணீஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.